தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தேவனுக்கும் எனக்கும் மாத்திரம் சமாதானத்தை உண்டாக்கல. நீங்க வாசிச்ச அந்த கொலோசையர் 1:20 என்ன வாசிச்சீங்க? இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி அப்படின்னு இருக்குதாங்க. எப்படி இரு திறத்தாரையும்? கொலோசையர் 1:20 இப்ப படிச்சீங்கல்ல. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அடுத்த வசனத்துல, அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாக நமக்கு முன் நிறுத்தும்படியாக. எபேசியர் 2:16 வாசிங்க பார்க்கலாம். 15-16 சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. இந்த தேவன் இருக்கிறார் பாருங்க, அவர் எப்பவுமே சமாதானத்தின் தேவன். இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினா அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை ரெண்டா பிரிச்சிடலாம். எப்படின்னா, யூதர்கள் புறஜாதிகள், அவ்வளவுதான். உலகத்துல 2 இனம், யூதர்கள் புறஜாதிகள், அவ்வளவுதான். இப்படி ரெண்டா பிரிஞ்சு கிடந்தத ஆண்டவர் சொல்றாரு, பகைய சிலுவையினால் கொன்று. யூதர்கள் பாருங்க, அவங்க எப்பவுமே யாரோடையும் சேர மாட்டாங்க. யாரோடும் என்ன பண்ண மாட்டாங்க? சேர மாட்டாங்க. ஏன் சேர மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு தங்களை குறிச்ச ஒரு பெரிய பெருமை. இவனே நிறைய பாவம் பண்ணுவான், ஆனா அடுத்தவனை பார்க்கும்போது அவன் பாவின்ற எண்ணம் இவனுக்கு இருக்கும். இப்படி யாரை பார்த்தாலும் ரொம்ப அற்பமாக நினைக்கிற ஒரு புத்தி யூதர்களுடைய புத்தி. யாரும் அவங்களுக்கு பிடிக்காது, யாரோடவும் சேர மாட்டான், அவங்க இருக்கிற இடத்துல உட்கார மாட்டான், அவங்க வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டான், அவங்க கொடுத்தா சாப்பிட மாட்டான், அவங்களோட பேச்சுவார்த்தைலாம் வச்சுக்க மாட்டான். அப்படி இருந்த யூதர் புறஜாதிகள் என்கிற அந்த இரு இனத்தை அந்த பகையை சிலுவையினால் கொன்று இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. அல்லேலூயா. பாருங்க, அதனால தான் புதிய ஏற்பாட்டு சபைன்னு வந்தபோது அந்த சபை எப்படிப்பட்ட சபை? அங்கே யூதர்கள் வர்றாங்க, கிரேக்கர்கள் வர்றாங்க, எல்லா இன மக்களும் அங்கே வர்றாங்க. அப்போ அங்கே ஜாதி வேறுபாடுகள் கிடையாது, மத வேறுபாடுகள் கிடையாது, மொழி வேறுபாடுகள் கிடையாது, இன வேறுபாடுகள் கிடையாது, கல்வி வேறுபாடுகள் கிடையாது, அந்தஸ்து வேறுபாடுகள் கிடையாது. எல்லாரையும் ஒன்றாக்கி அல்லது ஒரே சரீரமாக்கி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் கேட்குறேன், இப்போ நாம் தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணிட்டாரு, நாம் சமாதானமாக தான் இருக்கிறோமான்னு கேட்குறேன். எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கிறோமா? சமாதானமாக இருக்கிறதுனா நான் இன்னும் கூட அதை உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். யார் மேலேயும் பகை, கசப்பு, வெறுப்பு இல்லாமல் இருக்கீங்களான்னு கேட்குறேன். சில நேரத்தில் சில சூழ்நிலைகள்னால நாம் தூரத்தில் இருப்போம், இல்லை பேசாமல் இருப்போம், அதெல்லாம் இருக்குது, அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் இருதயத்தில் ஒருத்தர் மேலேயும் கோபம் இல்லாமல் இருக்கீங்களா, பகை இல்லாமல் இருக்கீங்களா, கசப்பு இல்லாமல் இருக்கீங்களான்னு கேட்குறேன். அப்போ இந்த பிரிவினைகள்லாம் இல்லாமல் இருக்குதா நம்முடைய இருதயத்தில்னு கேட்குறேன். நமக்குள்ள நிறைய காரியங்களில் பிரிவினைகளை நாம் பார்க்க முடியுது. கிறிஸ்தவத்துக்குள்ள, சபைகளுக்குள்ள நம்ம பாருங்களேன், ஜாதியின் அடிப்படையில் பிரிந்திருக்கிறோம் சில நேரங்களில், அந்தஸ்துகளின் அடிப்படையில் பிரிந்திருக்கிறோம் சில நேரங்களில்,
தயவு செய்து கிறிஸ்துவுக்குள்ள நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இரு திறத்தாரையும் தேவன் ஒன்றாக்கி இருக்கிறார் என்கிறத தயவு செய்து நாம் மனதில் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, ஒன்றாய் இருப்பதென்றால் ஒன்று இணைந்து இருப்பது. நாம் ஒரே வீட்டில் வாழ்வோம், ஆனால் பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்ந்துன்னு இருப்போம். அதை கேட்கல நான். ஒரே வீட்டில் ஒரே ரூமில் கணவன் மனைவியாக பெற்றோர் பிள்ளையாக ஒரே இடத்துல இருந்தாலும் நம்ம பல மாதங்கள் பேசாமலாம் வாழ்வோம். அது வேற விஷயம். அதில் நம்ம ரொம்ப திறமைசாலிங்க தானே. வெளியில் வந்தவுடனே என்னப்பா எப்படி இருக்கீங்கப்பா, எப்பா எங்கப்பா அப்படின்னும். வெளியில் வந்தவுடனே வீட்டுக்கு போனோம் கேளுங்க அப்படின்னும். இது மாதிரி இப்படி போலியாகவே வாழ்ந்து ஏன்னா இந்த போலியான உலகத்தில் இருந்து போலியாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டு நமக்கு எது உண்மைன்னே தெரியறதில்லை. உண்மையாக வாழ்கிறவன் இந்த உலகத்தில் பைத்தியக்காரனாக பார்க்கப்படுகிறான். இல்லைன்னா உண்மையாக வாழ்கிறவனுக்கு அவன் பிழைக்க தெரியாதவன் பேர் கொடுக்கப்படுது. உண்மையாக வாழ்கிறவனுக்கு ஏமாளின்னு பேர் கொடுக்கப்படுது. இல்லைன்னா உண்மையாக வாழ்கிறவனுக்கு பைத்தியக்காரன் பேர் கொடுக்கப்படுது. இதெல்லாம் இயல்பு தான். ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரர்கள் தான். சரியா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த உலகத்தில் நடிக்காமல் வாழ்கிறது கஷ்டம் இந்த உலகத்தில். ஆனால் தேவனுக்கு முன்னாடி நடித்து வாழ்கிறது கஷ்டம். நீங்கள் நடித்து வாழ்றீங்கன்னு வைங்களேன், தேவனுக்கு முன்பாக வேலைக்கு ஆகாதுங்க. நீங்கள் இப்போ உலகத்துக்காக வாழ போகிறீங்களா தேவனுக்காக வாழ போகிறீங்களான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரியா? நீங்கள் உலகத்தில் நடித்து வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப சாமர்த்தியசாலிகளாக ரொம்ப திறமை உள்ளவர்களாக நீங்கள் ரொம்ப அழகாக முன்னேறி மேலே போயிடுவீங்க. ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப மேலே போயிடுவீங்க. ஆனால் தேவன் ஒருத்தர் இருக்கிறார்ல, நம்மளை பார்க்குறார்ல. என்னங்க எங்க சின்ன சின்ன பொய்யை சொல்லி அழகாக சாமர்த்தியமாக தப்பிச்சிக்க தெரியாதா நமக்கு? உண்மையை தான் பேசி வாழணுமா? உண்மையை பேசி தேவனுக்கு முன்னாடி வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அது ரொம்ப நல்லது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா எல்லாம் சொல்ல மாட்டீங்களா ஒன்றும்? அப்போ நல்லா கவனிங்க அருமையானவர்களே, தேவன் இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி இருக்கிறார். அவர் ஒன்றாக்கி இருக்கிறார்னா நாம் இங்கே அந்த சமாதானத்தை நாமளும் இங்கே என்ன பண்ணணும்னா கடைபிடிக்கணும். சரி, என்னுடைய ரெண்டாவது குறிப்பு, நாம் இப்போ தேவனிடத்தில் சமாதானம் பெற்றதோடு மாத்திரமில்லை, தேவனிடத்தில் சமீபமாக இருக்கிறோம். தேவனுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கிறோம். வாசிங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம வாசிக்கலாம். மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். சரி, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். இன்னொரு வசனத்தை வாசிங்கம்மா, எபேசியர் 2:13. எபேசியர் 2:13 படிச்சுட்டு, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கவனிங்க, முதல்ல இந்த ரத்தம் சமாதானத்தை உண்டாக்கும் ரத்தம் என்று சொன்னேன். இப்பொழுது சொல்றேன், நம்மை சமீபமாக்கும் ரத்தம். முதல்ல நாம தேவனை விட்டு தூரமா இருந்தோம். நல்லா கவனிங்க, தூரமா இருந்தோம்ல ரெண்டு அர்த்தம். ஒன்னு புறஜாதியாரா இருந்தோம், அந்நியரா இருந்தோம். காணியாட்சிக்கு புறம்பா இஸ்ரவேலுடைய வாக்குத்தத்தங்களுக்கு அந்நியரா நாம இருந்தோம். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களா தேவனற்றவர்களா நாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இது ரொம்ப தூரம். ஆனா ஒரு யூதனா இருக்கிறவன் தேவனை நெருங்கிட முடியுமா? ஒரு இஸ்ரவேலனா இருக்கிறவன் தேவனை நெருங்கிட முடியுமா? கிடையாது. ஒரு இஸ்ரவேலனா இருக்கிறவன் கூட எந்த அளவுக்கு தேவனை நெருங்க முடியும்னா, ஆசரிப்பு கூடார வாசலுடைய பிரகாரம் வரைக்கும் தான் அவன் மிதிக்க முடியும். அவன் பிரகாரத்தை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர்றதுக்கு கூட அவனுக்கு என்ன இல்லைன்னா உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. ஆகவே தேவனுடைய சமூகத்துக்குள்ள அப்படி யாராவது துணிகரமா நுழைஞ்சாங்கன்னா, தேவன் இருக்கிற இடத்துக்குள்ள யாராவது நுழைஞ்சாங்கன்னா அதனுடைய விளைவுகள் பயங்கரமா இருக்கும். நல்லா கவனிங்க, அன்றைக்கு பலி செலுத்தும்படி துணிந்து சென்ற சவுல் அவனுடைய ராஜ்யபாரத்தை இழந்து போனான். அன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு துணிகரமாய் நுழைந்த ராஜா
உசியா என்கிறதான ராஜா அவன் அடிச்சு வெண்குஷ்டம் அவனுடைய சரீரத்தில் உண்டாயிற்று அப்படின்னு நாம பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட தேவ சமூகத்தில் நெருங்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் பயணித்துட்டு வர்றாங்கல்ல, அப்படி பயணிச்சுட்டு வரும் பொழுது அங்க கர்த்தர் சொல்றாரு, மோசே ஏறி வர்ற அந்த சீனாய் மலையில அவர் சொல்றாரு, மலையின் அருகில யாரையும் வர வேணான்னு சொல்லு. மலையின் அருகிற மனுஷன் இல்ல, வேற ஆடு மாடு கூட இந்த மலையின் அருகில வரக்கூடாது. அப்படி மலையின் அருகில ஆடு மாடு வந்தா கூட அது அம்பு எய்து கொல்லப்பட வேண்டும். ஏன்னா தேவனை அவ்வளவு சீக்கிரம் யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா நெருங்க கூடாது அல்லது நெருங்க முடியாது என்பது பழைய ஏற்பாட்டினுடைய சட்டம். அப்போ ஒரு பாவமான மனுஷன் தேவனை நெருங்கிறது அவ்வளோ கடினம். யூதனே நெருங்க முடியாதுன்னா புறஜாதியெல்லாம் எங்கே நிற்பான் தூரத்தில். அதனால தான் எபிரேய நிருபத்தினுடைய ஆசிரியர் சொல்கிறாரு, எப்பா நீங்கள் சீனாய் மலைக்கிட்ட வரல, சீயோன் மலைக்கிட்ட வந்திருக்கிறீங்க. சீனாய் மலை எப்படிப்பட்ட மலை தெரியுமா? அது பட்சிக்கிற அக்கினி, அங்கே எவன் போனாலும் அவன் அது கொன்னுடும். வாசிக்கிறீங்களா? எபிரேய நிருபம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேய நிருபம் 12:18-20 வசனங்கள் வரையில நீங்க வாசிக்கும். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்ல. நல்லா கவனிங்க, அந்த மலையிலிருந்து கர்த்தர் மோசையோட பேசுறாரு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஜனங்க எல்லாருக்குள்ளேயும் பயம் வந்தது, நடுக்கம் வந்தது, திகில் வந்தது. ஜனங்க சொன்னாங்களாம், ஐயா தயவு செய்து கர்த்தருடைய சத்தம் எங்க காதுகள்ல கேட்க வேண்டாம். மோசையே நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். கர்த்தர் எங்க கிட்ட பேச வேணாயா, அந்த சத்தம் எங்களுக்கு பயத்தை உண்டாக்குகிறது. தயவு செய்து எங்களோட அவரை பேச வேணான்னு சொல்லுங்க. அந்த சத்தம் கேட்கப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் அப்ப ஒரு மிருகம் தொட்டா கூட, மிருகத்தை கூட ஆண்டவர் அலோவ் பண்ணல. மிருகம் தொட்டால் ஆகில் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எரியுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை அவர்கள் சகிக்க மாட்டாதிருந்தார்கள். அப்ப நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாடு தேவனிடத்துல ஒரு மனுஷனையும் என்ன பண்ணாதுன்னா சேர்க்காது, ஒரு மனுஷனையும் சேர்க்காது. அப்ப பழைய ஏற்பாட்டில் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பிரதான ஆசாரியர் ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், அவர் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவார். கவனிங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ணணும், நுழையணும். அதுவும் இந்த பிரதான ஆசாரியன் போவார். அவர் எப்படி போவார்னா, அவர் பாருங்க, அவர் அதுக்கு ஃபாஸ்டிங் போட்டு அவர் ஜெபம் பண்ணுவார். ஏன்னா அவர் யாரு, அவரும் ஒரு மனுஷன் தானே. ஆகவே அவர் ஒரு பலவீனமான மனுஷன். அதனால அவர் பாவத்துக்காக முதல்ல போய் பலி செலுத்தி அதெல்லாம் தன்னெல்லாம் சுத்திகரிச்சுக்கிட்டு அப்புறம் ஜனங்களுடைய பாவங்களுக்காக எல்லாம் பலி செலுத்தி இப்போ அந்த பலியோட ரத்தத்தோட ரொம்ப நடுக்கத்தோட போவார். ஏன்னா இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டு வர்றது அவருக்கு ஒரு பெரிய பரீட்சை இந்த பிரதான ஆசாரியர்களுக்கு. ஏன்னா உள்ளே போயிட்டு வந்தாதான் ஆச்சு. உள்ளே போனவர் பல நேரங்களில் வராமலே கூட போயிடுவார். காரணம் என்னன்னா, ஒன்று தான், தேவன் அந்த பலியை ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் திரும்ப வருவார். தேவன் பலியை ஏற்றுக்கலைன்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் விழுந்து செத்து போயிடுவார். சரியா? அப்ப இந்த பிரதான ஆசாரியன் ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில ஒரு திரை இருந்துதான். அந்த திரையை நீக்கிட்டு அவர் உள்ள போய் அந்த ரத்தம் தெளிச்சுட்டு வருவார். இது வருஷத்துக்கு ஒரு முறை. அப்ப எபிரேய நிருபத்தினுடைய ஆசிரியர் சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த பிரதான ஆசாரியன் மாதிரி இல்லை நம்ம பிரதான ஆசாரியன். நம்ம பிரதான ஆசாரியன்
பாருங்க, அந்த பிரதான ஆசாரியன் முன்பு தன்னுடைய சொந்த பாவங்களுக்காக பலி செலுத்திட்டு பிறகு நம்ம எல்லாருடைய பாவத்துக்காக பலி செலுத்துவார். ஆனால் நம்ம பிரதான ஆசாரியன் பாவமே இல்லாதவர். இப்போ அவருக்காக பலி செலுத்த வேண்டியதில்லை, இப்போ அவர் நமக்காகத்தான் பலி செலுத்துறார். ஒன்று, இப்போ அந்த பிரதான ஆசாரியன் கொண்டு போகிற ரத்தம் வேற மிருகங்களுடைய ரத்தம், ஆடு, வெள்ளாட்டுக்கடா, காளை, அவைகளுடைய ரத்தத்தை அவர் எடுத்துட்டு போறார். ஆனால் எங்க பிரதான ஆசாரியன் அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஜீவனை சிலுவையில் ஊற்றி தன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்துட்டு போறார். இங்க கவனிங்க, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில இருந்த திரை கிழிக்கப்பட்டதுன்னு சொன்ன மாதிரி இங்க அவர் தன்னுடைய சரீரத்தை கிழிச்சு, வசனம் சொல்லுது அந்த சரீரம் தான் திரையா, அந்த திரையை கிழிச்சு இப்ப எங்க போறதுக்கு வழியை உண்டாக்கிட்டாரான்னா மனுஷங்க மகா பரிசுத்த ஸ்தலம் அவர் எதை சொல்றாரு தெரியுமா? பரலோகத்துக்கு போறதுக்கு அவர் வழியை உண்டாக்கிட்டாராம். அல்லேலூயா. சரீரத்தை கிழிச்சு இங்க இருக்கிற சாதாரண பாமரன், குப்பன், சுப்பன், ரமேஷ், சுரேஷ், பிரகாஷ் எல்லாம் பரலோகத்துக்கு போறதுக்கு, பரலோகத்தின் தேவனத்துல வந்து அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்றதுக்கு ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உண்டாக்கி அவனை தகுதி உள்ளவனா மாத்திட்டாருன்னு அந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்தனால இப்ப நீங்க படிங்க இந்த 10:20, எபிரேயர் 10:20 படிச்சீங்களா? அதை படிங்க பார்க்கலாம். இப்ப அந்த மார்க்கத்தின் வழியாய், அந்த மார்க்கத்தின் அந்த மார்க்கத்தின் வழியானா எந்த மார்க்கத்தின் வழியா? இப்ப இயேசு ஒரு மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. அவர் சரீரத்தை கிழிச்சு திரையை கிழிச்சு ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார்ல, அப்ப அந்த வழிக்கு பேர் என்ன? இயேசு. அந்த வழிக்கு பேர் என்ன? இயேசு. இயேசுவின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே இப்பொழுது நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அதனால தான் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கவனிங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு மேலதான் அந்த கிருபாசனம் என்பது மூடிக்கொண்டிருந்தது. இப்ப சொல்றாரு, நாம ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக ஏற்ற சமயத்தில் அந்த சகாயம் செய்யும் கிருபையை கண்டடைவதற்காக நாம எல்லாரும் தைரியமா, எல்லாரும் சொல்லுங்க தைரியமா கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இந்த கிருபாசன தண்டையில என்ன சேர்க்கிறதுக்கு தைரியம் எங்க இருந்து உண்டாச்சுன்னா இயேசுவின் ரத்தத்தினாலே உண்டாயிருச்சு. அல்லேலூயா. எனக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. இந்த கிருபாசன தண்டையில நான் கிட்ட போக முடியும். கவனிங்க, வேற எந்த தகுதியும் எனக்கு இல்லை, எந்த தகுதியும் இல்லை. தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு தகுதி உண்டாயிருக்குது, அது ரத்தத்தினால் எனக்கு உண்டான தகுதின்றதுனால தைரியமா கிருபாசன தண்டையில் வந்து நின்று அவருடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட எந்த விசுவாசியும் கேளுங்க, ஊழியம் செய்கிற எந்த ஊழியக்காரனையும் கேளுங்க. ஒரு விசுவாசியை கேட்டிங்கன்னா, ஏயா நீலாம் என்னையா விசுவாசி, நீ எல்லாம் என்ன ஆண்டோட பிள்ளை, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? ரத்தம் தான் தகுதின்னுவான். ஊழியக்காரங்களை கேட்டு பாருங்க, அவன் கேட்பான், என்னையா உனக்கெல்லாம் தகுதி இருக்குது? ஊழியம் செய்கிற ரத்தத்தினால தகுதி உண்டாயிருக்குது. வேற எங்க நாங்கள் போய் ஒரு 7-8 வருஷம் பைபிள் காலேஜில் படித்ததுனால தகுதி வந்துடும்னு நினைக்கிறீங்களா? பைபிளை முன்னட்டையிலிருந்து பின்னட்டை வரைக்கும் மனப்பாடம் பண்ணால் தகுதி வந்துடும் நினைக்கிறீங்களா? கிடையாது. ரத்தத்தினால மட்டும்தான் தகுதி வரும், வேற எதனாலையும் தகுதி வராது. அப்ப இந்த ரத்தம் உங்களை தேவனிடத்தில் சமீபமாய் சேர்த்திருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சமீபமாக உங்களை சேர்த்திருக்கிறது என்றா நான் ஒன்று சொல்லுவேன், தேவனிடத்தில் சமீபமான நீங்க தேவனை விட்டு தூரமாக இருக்கிறது போல ஏன் வாழணும்னு கேட்குறேன். சமீபமா வந்தீங்கன்னா உறவாடுங்கன்றேன், அன்பா பேசுங்க, உங்களுடைய ஜபங்கள் அதிகமாகட்டும், உங்களுடைய வேதத்தோட நீங்க செலவு பண்ற நேரம் அதிகமாகட்டும், தேவனை ஆராதிக்கிறது அதிகமாகட்டும், தேவனுக்காக ஊழியம் செய்யறது அதிகமாகட்டும், இன்னும் ஆண்டவருக்கு பிரியமானவைகளை செய்யறதுல நாம பழகட்டும். அப்ப தூரமா இருந்துக்கிட்டு எனக்கும் அவருக்கும் ஏதோ சண்டை, ஆண்டவர் என்னை சேர்த்துக்க மாட்டாருன்ற மாதிரியே ஏன் வாழணும்னு கேட்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சமீபமாக இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, நான் சமீபமாக இருக்கிறேன்,
நான் இரத்தத்தினால் சமீபமாயிருக்கிறேன். ஏற்ற காலத்தில் எனக்கு இறங்கக்கூடிய, ஏற்ற காலத்தில் எனக்கு சகாயம் செய்யக்கூடிய அந்த கிருபையை நான் அடைய நான் கிருபாசன தண்டையில் தைரியமாய் வருகிறேன். இரத்தத்தினாலே அந்த தைரியம் உண்டாயிருக்கிறது. என் அறிவு திறமையினால கிடையாது, என் சுய நீதியினால் கிடையாது. கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே அந்த தகுதி எனக்கு உண்டாகி இருக்கிறது. ஆமென். ஓகே, கடைசியா ஒன்றை மாத்திரம் வேகமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். எபிரேயர் 12:24 வாசிப்போம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும், புதிய மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும், ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும், நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். நல்ல கவனிங்க. நான் முதல்ல சொன்னேன், இந்த இரத்தம் சமாதானத்தை உண்டாக்குகிற இரத்தம். இரண்டாவது, இந்த இரத்தம் என்னை சமீபமாக்குகிற இரத்தம். மூன்றாவது, இந்த இரத்தம் சாபத்தை மாற்றுகிற இரத்தம். எப்படி? இங்க ஒரு காரியத்தை ரொம்ப அழகா இந்த எபிரேய நிருபத்துடைய ஆசிரியர் சொல்றாரு. ஆபேலின் இரத்தத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் இங்க என்ன பண்றாருன்னா கம்பேர் பண்ணி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். ஆபேலின் இரத்தம் சிந்தப்பட்டதையும் இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டதையும் ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆபேலின் இரத்தம் பேசினது, அது பேசினதை விட அதிகமான நன்மைகள் பேசுகிற ஒரு ரத்தத்துக்கிட்ட நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்றார். அப்ப ஆபேலின் ரத்தம் என்ன பேசினது என்பதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தயவு செய்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னா அங்க ஆபேலின் ரத்தம் என்ன பேசினது என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? அவர் என்ன செய்தாய், என்ன செய்தாய், சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. நல்லா கவனிங்க. உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. நல்லா கவனிக்கணும். சில நேரங்களில் வேதத்தை வாசிக்கிற உங்களுக்கு நான் ரொம்ப இதை பெருசா விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? ஆதாமுடைய 2 பிள்ளைகள் காயின் ஆபேல் 2 பேரும், இந்த 2 பேரும் பலி செலுத்துறதுக்கு தேவ சமூகத்துக்கு போனாங்க. ஆதாம் விசுவாசத்தினாலே எதை விசுவாசிச்சார்? அவரு இந்த ரத்தத்தை விசுவாசிச்சதுனால ரத்தத்தை அவர் பலியா எடுத்துட்டு போய் என்ன பண்றாருன்னா செலுத்துகிறார். இதை காயின் விசுவாசியாதனால அவருடைய பலியை கர்த்தர் என்ன பண்ணலன்னா ஏற்றுக்கொள்ளல. இது நமக்கு தெரிஞ்சு போச்சு. பாருங்க, இப்ப ஆபேல் மேல காயினுக்கு என்ன வந்துச்சுன்னா கோபம் வந்தது. கோபம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அது பகையாகி எரிச்சலாகி அது அவனை கொல்லும் அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் ஆபேல் அவன் என்ன பண்ணிட்டான்னா கொன்று போட்டு விட்டான். இப்ப ஆபேலுடைய ரத்தம் பூமியில சிந்தப்பட்ட அந்த ரத்தம், நல்லா கவனிங்க, கொன்னது யாரு? அவனுடைய சகோதரன். சகோதரன் கொன்னு இருக்கிறான். இப்ப கொன்ன அந்த ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. ஆண்டவரே, என் ரத்தம் பூமியில சிந்தப்பட்டிருக்கு, என் சகோதரன் என்னை கொன்னுட்டான், நீங்க நியாயம் செய்ய மாட்டீங்களா? நீங்க நியாயம் செய்ய மாட்டீங்களான்னு அந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா கூப்பிடுகிறது. இப்ப அந்த ரத்தம் கூப்பிட்டதுக்கு ஆண்டவருடைய பதில் பாருங்க. அடுத்த வசனத்துல வாசிச்சீங்கன்னா, இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நல்லா கவனிங்க. முதல்ல ரத்தத்தை நீ சிந்தினதுனால நீ என்னவா இருப்பன்னா சபிக்கப்பட்டிருப்பாய். அப்ப சகோதரனுடைய ரத்தத்தை நீ சிந்தினதுனால என்ன ஆகுற? சாபம் வருகிறது. முதல்ல சகோதரனுடைய ரத்தத்தை சிந்தினதுனால, ரத்தம் சிந்துதல் இவனுக்கு சாபத்தை கொண்டு வருகிறது. என்னெல்லாம் அந்த சாபத்தில் இருக்கிறது? தயவு செய்து வாசிங்க. என்னெல்லாம் அந்த சாபத்தில் இருக்கிறது? முதலாவது, நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை நீ உனக்கு கொடு. நல்லா கவனிங்க. முதல்ல நீ எந்த வேலை செஞ்சாலும் வேலையில விருத்தி இருக்காதுன்றதுதான் முதல்ல சாபம். சாபத்தினுடைய முதல் காரியம் என்ன? நீ எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு வளர்ச்சியை, ஒரு பெருக்கத்தை, ஒரு செழிப்பை நீ பார்க்க மாட்டாய் என்பதுதான் சாபத்தினுடைய முதல் அம்சமாக இருக்கிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க நம்ம கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிற ரத்தத்துக்கிட்ட நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. அப்போ பூமியில சாபம் இருக்கும் பொழுது, சாபத்தின் கீழே இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் என்ன பிரயாசப்பட்டாலும் அவனுக்கு அதனால என்ன இல்லை, பலன் இல்லை. என்ன வேலை செஞ்சாலும் அது அவனுக்கு பலிக்காது என்பதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். நிலத்தை நீ பயிரிடுவ, அது உனக்கு பலனே தராது. ஒன்று. ரெண்டாவது, நம்பர் 2 வாசிங்க பார்க்கலாம். நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். நம்பர் 2, ரெண்டாவது முக்கியமான காரியம், நிலையற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு நிரந்தரமான நிலைத்த தன்மையுடைய, நம்ம பாஷையில் சொன்னால் அவனுக்கு ஒரு செட்டில்டு லைஃப் இல்லை. நம்ம பசங்களாம் இப்போ சொல்கிறாங்கல்ல, லைஃப்பில் செட்டில் ஆகிடணும் சார் அப்படின்றான்ல, லைஃப்பில் செட்டில் ஆகிடணும். இவன் செட்டில் ஆகணும்னு எதை சொல்கிறான்னு தெரியல நமக்கு, அது வேறு விஷயம். எதை தான் இவன் செட்டில் ஆகணும்னு சொல்கிறான்னு தெரில. 10 கோடி சேர்க்கறது செட்டில்னு சொல்கிறானா, கல்யாணம் பண்ணுறது செட்டில்னு சொல்கிறானா, இல்லைன்னா வேறு எதை செட்டில் ஆகிறதுன்னு சொல்கிறான்னு தெரியல. கவனிங்க, நிலையற்று அலைகிறவனாக இருப்பாய். வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலையும் திருப்தி இல்லாமல், உறுதி இல்லாமல், எதை செஞ்சாலும் அதை முழுமையாக செய்யாமல் அவனுடைய வாழ்நாள் எல்லாம் நிலையற்று அலைகிற ஒரு வாழ்க்கை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இது சாபத்தினுடைய இரண்டாவது நிலைப்பாடு. ஒன்று, கைகளில் வேலையில் ஆசீர்வாதம் இல்லை, நிலையற்ற ஒரு வாழ்க்கை, அலைச்சல் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவன் என்ன பண்ணுறான்னா வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிலையற்ற ஒரு அலைச்சல் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்துகிட்டே இருக்கிறான். அடுத்தது வாசிங்க பார்க்கலாம். அடுத்தது வாசிங்க. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து. மூன்றாவதாக அங்க நீங்க பாத்தீங்கன்னா, தேவ சமூகத்திலிருந்து விலகி வாழுகிற ஒரு வாழ்க்கை, உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து. பாருங்களேன், இந்த உலகத்திலேயே என்ன கேட்டா ஒரு மனுஷனுக்கு பெரிய தண்டனை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் வாழாமல் ஒருத்தன் வாழ்கிறான் பாருங்க. அவன் என்னதான் பெரிய என்ன சொல்கிறது, பாலில் குளித்தாலும் சரி, தங்க பஷ்பமாக சாப்பிட்டாலும் சரி, இந்த தேவ சமூகத்துக்கு வர முடியாத ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் நரகம். விளங்குதா உங்களுக்கு? நரகம்ன்றது வேற என்ன? தேவன் இல்லாத இடம் எங்கே இருந்தாலும் நரகம் தானே. ஆமாவா இல்லையா? பரலோகம் ஏன் பரலோகமாக இருக்குது? பரலோகத்தை அலங்கரிக்கிறவர் யாருங்க? பரலோகத்தை அலங்கரிக்கிறவரே இயேசு தானே. பரலோகத்தின் அலங்காரமே மகிமையே தேவன் தானே. அவர் அங்கே இல்லைன்னா அதுவே நரகம் தானே. ஆமாவா இல்லையா? அப்போ தேவன் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, தேவ சமூகத்துக்கு விலகி, அப்போ தேவ சமூகத்தில் இவன் சேரக்கூடாதபடி பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்குது. அது மிகப்பெரிய வேதனை நிறைந்த வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அந்த வாழ்க்கை அது மாத்திரம் இல்லை, அடுத்தது இன்னும் இதை விட ஒரு பெரிய காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தவங்களுக்கு ரொம்ப இயல்பா இவனை பார்த்த உடனே பகைக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் வருது. சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஏன்னே தெரியலையா என்னை எல்லாரும் பகைக்கிறாங்க. கரெக்டு, நீ தேவ சமூகத்திலேயே இல்லை, அப்புறம் உன்னை ஏன் பகைக்க மாட்டாங்க? புரியுதுங்களா? இங்கே பாருங்களேன், 2 விதம். ஒன்று, ஒருத்தன் தேவனோட இருக்கிறவனும் எல்லாராலும் பகைக்கப்படுவான், தேவனோடு இல்லாதவனும் எல்லாராலும் பகைக்கப்படுவான். சூப்பர்ல? ஒருத்தன் தேவனோட இருக்கிறான்னு வைங்களேன், அவர் சொல்றாரு, என் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் என்ன பண்ணப்படுவீர்கள்? பகைக்கப்படுவீர்கள். ஏன்னா நீ கிறிஸ்துவுக்கு சாட்சியா வாழ்ற, நீ நீதியின்படி நடக்கிற, உன் உத்தமம், உன் பரிசுத்தம், தேவனுக்கு ஏற்ற உன் பக்தி வைராக்கியம் மற்றவங்களால உன்னை என்ன பண்ண முடியலன்னா அக்செப்ட் பண்ண முடியல. இது ஒரு பக்கம், எல்லாரும் பகைக்கிறான். சரி, தேவனோட இல்லை தேவனோட இல்லைன்னா அது வேற விதமான பகை உண்டாகும். பார்க்குறவங்களுக்கெல்லாம் உன்னை பார்த்தாலே இவனை எப்படிடா காலி பண்ணணும்னு தோணும். இது 2வது பகை. போகிற இடத்தெல்லாம் பகையை சம்பாதிக்கிறது, போகிற இடத்தெல்லாம் வம்பு வளர்க்குறது, அது நடக்கும். அப்போ சாபம் பாருங்க, கைகளின் கிரியையை ஆசீர்வதிக்காது, சாபம் அவனுக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை கொடுக்காது, சாபம் அவனுக்கு தேவ சமூகத்தில் இருந்து அவனை விலக்க வைக்குது, சாபம் அவனை எல்லாரும் பகைக்கும்படி செய்கிறது. கவனிங்க, ஒரு ரத்தம் பேசுனதுனால ஒரு மனுஷன் மேலே இவ்வளோ பெரிய சாபம் வருது. ஆமாவா இல்லையா? அப்போ இந்த ஆபேல் ரத்தம் இதை பேசுது இல்லை, அப்போ சொல்கிறாரு, இந்த ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிக நன்மையானவைகளை பேசும் ரத்தம். அப்போ இந்த ரத்தம் பேசினது எல்லாம் இங்கே இதில் ஏதாவது நன்மை இருக்குது? இதில் ஏதாவது நன்மை இருக்குது? இந்த ரத்தம் பேசுனதுல ஏதாவது நன்மை இருக்குது? ஒரு நன்மையும் இல்லை. ஆனால்
இங்க எப்படி ஆபேலை அவன் சகோதரன் கொன்னானோ அதே மாதிரி அவர் நம்முடைய சகோதரர். ஆமாவா இல்லையா? கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரர். இப்ப நாம் அவரை கொன்னுட்டோம். இயேசுவை கொன்னது யாரு? நாம தான். இப்ப நாம் அவரை கொன்னுட்டோம். இப்ப அந்த ரத்தம் என்ன பேசுது தெரியுமா? என்ன பேசுது? பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.